எத்தனை பேர் குழந்தைகளுக்கு கண்மை பூசுறீங்க? இனிமேல் போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோங்க. பொதுவாக முன்னோர் காலத்திலிருந்து இருக்கும் ஒரு பழக்கம் கண்மை குழந்தைகளுக்கு போட்டால்தான் திருஷ்டி இருக்காது என்று. ஆனால் அது உண்மையில் நல்லதா? மருத்துவர் கூறும் தகவலை பாருங்க. முன்னொரு காலத்தில் எல்லாம் வீட்டிலேயே கடுகு, எண்ணெய், பசுநெய், மஞ்சள், தாமரையின் பூத்தடம் போன்றவற்றால் கண்மை தயாரித்து பூசுவது வழக்கமாகவே இருக்கும். இப்பொழுது அதிகம் சந்தையிலேயே தயாரிக்கப்பட்ட கண்மையும் பயன்படுத்துகின்றனர். ஆனால் இவை ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பானதா என்பதுதான் முக்கியமான கேள்வி. சாதாரணமாக நாம் கேள்விப்பட்டிருப்பது கண்மை பூசினா கண்கள் பெரிதாக ஆகும் என்ற சொல். ஆனால் இதற்கு மருத்துவ அறிவியல் ஆதரவு அளிக்கவில்லை. குழந்தையின் கண்களின் வடிவம் மற்றும் வட்டம் என்பது மரபணுவால் தீர்மானிக்கப்படுவது. பெற்றோர் இருவருக்கும் பெரிய கண்கள் இருந்தால் குழந்தைக்கும் அது போல் இருக்கும். கண்மை பூசுவதால் கண்கள் பெரியதாக மாறும் என்பது பழமையான நம்பிக்கையே தவிர உண்மையில் எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை என்று கண் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். சிறு குழந்தைகளின் கண்கள் மிகவும் மென்மையானவை. பிறந்த சில வாரங்கள் வரை அவர்களின் கண்களில் முழுமையான பாதுகாப்பு அமைப்பு உருவாகவில்லை. இதனால் எளிதாக தொற்று ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. கை விரலால் கண்மை தடவும் போது அந்த விரலில் இருக்கும் கிருமிகள் நேரடியாக கண்களில் போய் நச்சு நிலை விளைவிக்கக்கூடும். சில சமயங்களில் கண்கள் சிவத்தல், நீர் வடிதல், கண் புழுக்கள் போன்ற தொற்று நிலைகள் கூட ஏற்படக்கூடும். சந்தையில் வாங்கப்படும் கண்மைகள் அனைத்தும் இயற்கை இல்லாமல் சில ரசாயனங்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. சில பிளாஸ்டிக் சார்ந்த கருப்பு நிற பதார்த்தங்கள் கூட கலந்து உள்ளன. இது குழந்தையின் பார்வை வளர்ச்சிக்கு தீங்கான விளைவுகளை ஏற்படுத்தலாம். தொடர்ந்து இந்த வகை மைகள் பயன்படுத்தப்பட்டால் பார்வை பாதிப்பு, கண் பார்வை மங்கல் போன்ற நிலைமைகள் உருவாக வாய்ப்புள்ளது. வீட்டில் தயாரிக்கும் கண்மையும் 100% பாதுகாப்பானது என்ற நம்பிக்கையுடன் இருக்கக்கூடாது. காரணம், வீட்டில் தயாரிக்கும் போது பயன்படுத்தப்படும் பொருட்கள் தூசியோ கிருமியோ இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது. ஆனால் இவ்வளவு முன்கவனம் மற்றும் தூய்மை ஏற்படுத்த முடியாமல் தான் பெரும்பாலான மக்கள் அதை தயாரிக்கிறார்கள். இதுவும் குழந்தைகளின் கண்களில் தீங்கு விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. சில பெற்றோர்கள் அழகுக்காக மட்டுமல்ல, குழந்தையை திருஷ்டியிலிருந்து பாதுகாக்கவும் கண்மையை பூசுகிறார்கள். ஆனால் இந்த நம்பிக்கைகள் அனைத்தும் அறிவியல் ஆதாரமற்றவையாகவே இருக்கின்றன. குழந்தையை காப்பது அவர்களின் உடல் பாதுகாப்பையும் ஆரோக்கிய முறைமையிலான வளர்ச்சியையும் கவனிப்பதுமே ஆகும். அழகு அல்லது தீய கண் எச்சம் பற்றிய நம்பிக்கைகளை விட்டுவிட்டு குழந்தையின் பார்வையை பாதுகாப்பதுதான் முதன்மையானது. நிபுணர்கள் கூறுவதாவது, குழந்தைகளின் கண்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் உணவின் ஊட்டச்சத்து, தூக்கம், வெளிச்சம் மற்றும் தூசி பராமரிப்பு ஆகியவற்றை முக்கியமாக பரிசீலிக்க வேண்டும். இது கண்கள் வளர்வதற்கும் சீராக வடிவமடைவதற்கும் உதவுகின்றன. கண்களுக்கு வெளியே இருந்து பூசப்படும் மை அல்ல, உடன் இருக்கும் பாதுகாப்பும் தூய்மையும் தான் குழந்தைகளின் பார்வை வளர்ச்சிக்கு சால் பெறும் ஆதாரமாக விளங்கும். முற்றிலும் கண்மை குழந்தைகளுக்கு தேவையற்றது என்பதை பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும். பார்வை என்பது ஒரு அழகு சாதனமாக அல்ல, வாழ்வின் மிக முக்கிய உறுப்பாகவே கருதப்பட வேண்டும். அதற்காக அவர்கள் கண்களுக்கு தேவையற்ற சோதனைகளை செய்வதை தவிர்த்து இயற்கையான பாதுகாப்பும் மருத்துவரின் ஆலோசனையும் பின்பற்ற வேண்டும். இதுவே குழந்தையின் பார்வைக்கு வழங்கும் நன்கு பராமரிக்கப்பட்ட அன்பாக அமையும்.